FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓடிடி சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான ராணா நாயுடு படம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ராணா நாயுடு ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த சீரீஸை பார்க்க தொடங்கணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, இதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மன வலிமை வேணும்னு தான் சொல்லணும். ஏன்னா 18 எபிசோட்ஸ் ஒரே நேரத்துல பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில ராணா நாயுடுவோட ஒவ்வொரு சீரீஸுமே விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு ரொம்பவே வேகமா திரைக்கதையை நகர்த்தியிருந்தாங்க. ராணாவும் வெங்கடேஷும் ரொம்பவே ஒரு மிரட்டலான ஒரு நடிப்பை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் பத்தின கதை தான் இந்த ராணா நாயுடு. கேங்ஸ்டர் அப்படின்னாலே எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி, கத்தி, இப்படி ஆயுதங்களை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான சினிமா மாடலும் அமைஞ்சிருந்தது. ஆனா இந்த வகை கேங்ஸ்டர் ஸ்டோரி எப்படி அப்படின்னாக்க, பாலிவுட்ல உள்ள பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு ஒரு ஏஜென்சி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ராணா அந்த ரோலை பிளே பண்ணிருக்காரு. ராணாவுடைய அப்பாவா வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. சோ இந்த திரைக்கதையில ஒரு மைய புள்ளி என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு கேங்ஸ்டருக்குமே அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் ராணா நாயுடு அப்படிங்கிறது ஒரு நாயுடு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில அப்பா பையன் 2 பேருமே பயங்கரமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு அவங்க ஃபேமிலிய காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்குள்ளாரையே ஒரு பெரிய ட்ராஜடி நடக்குது. இவங்க இப்படி கேங்ஸ்டரா மாறினதுனால அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்குது, அதனுடைய வெளிப்பாடா அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் எப்படி. சோ இது ஃபேமிலியும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நாங்க கேங்ஸ்டராவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதை அம்சம் கொண்டதுதான் இந்த படம். இதுல வெங்கடேஸ்வர நடிப்பு எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ரொம்பவே ஒரு கலகலப்பா கதையை நகர்த்தக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் பிளே பண்ணிருக்காரு. ஆனா ராணா பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அதாவது ரொம்பவே ஒரு இறுக்கமான ஒரு ஒரு ஆபீசர் மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. சுருக்கமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, எல்லாரும் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம், ஓடுறோம். அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்காக உழைச்சு ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம ஷார்ட்கட்ல ஒரு பெரிய கேங்ஸ்டரா உருவாகி அந்த கேங்ஸ்டர் மூலியமா தனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு, ஆனா ஃபேமிலிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஓடும்போது ஃபேமிலிய இழந்துடுறாரு ராணா. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னாக்க, படத்துல இடம்பெற்ற அந்த விறுவிறுப்பான காட்சிகளும் ராணா மற்றும் வெங்கடேஷோட நடிப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பா ராணாவோட சகோதரர்களா நடிச்ச 2 பேரு ரொம்பவே அழகா பிளே பண்ணிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பொதுவா திரைப்படங்களுக்கு சென்சார் போர்டு இருக்கு. அவங்க அந்த திரைப்படத்தோட தன்மை குறித்து UA சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா ஓடிடில வெளியாகிற திரைப்படங்கள் எதுவுமே இந்த சர்வேலன்ஸ்ல வராதனால இந்த படத்துல நிறைய கெட்ட வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. இது நீங்க ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இடம்பெற்ற சில கதாபாத்திரங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு முறை, அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே கொஞ்சம் மோசமா காமிச்சிருந்தாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. 18 எபிசோடையும் கம்ப்ளீட் பண்ண பிறகும் கூட இந்த படம் திகட்டலன்னு தான் சொல்லணும். அடுத்தது சீசன் 3 எப்ப வரும் அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது. சோ ஓடிடில ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் ராணா நாயுடு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு 10க்கு ஒரு 7.5 கொடுக்கலாம். சோ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.